தமிழகத்தில் கிட்னி திருடும் கும்பல் தற்பொழுது புதுவையிலும் கைவரிசை. புகாருக்காக காத்திருக்கும் சுகாதாரத்துறை அதிகாரிகள். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் புதுவை மக்களுக்கு தீபாவளி வாழ்த்து. தமிழக கிட்னி மோசடி கும்பல் தற்பொழுது புதுவையிலும் கிட்னி திருட்டில் ஈடுபட்டு வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ள நிலையில் புகார் எதுவும் தராத நிலையில் மோசடி கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏழை மக்களின் வறுமையை பயன்படுத்தி அவர்களின் கிட்னிக்கு சில லஞ்சம் ரூபாய் கொடுத்துவிட்டு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை வாயிலாக பல கோடி ரூபாய் சுருட்டிய கும்பல் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தமிழகத்தில் சிக்கியது. இச்சம்பவத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை அதிகாரிகள், ஊழியர்கள், ஏஜென்ட்களுக்கு தொடர்பு உள்ளதாகவும் தனியார் மருத்துவமனையை நடத்தும் அரசியல்வாதிகளும் இதன் பின்புலத்தில் உள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது. இவர்கள் தமிழகத்தில் காவல்துறையிடம் மாட்டிக்கொண்டதால் இத்தொழிலை புதுச்சேரிக்கு தற்பொழுது மாற்றியுள்ளதாகவும் தெரிகிறது. புதுவையில் புறநகர் பகுதியில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனை கிட்னி மாற்று அறுவை சிகிச்சையில் கடந்த சில நாட்களாக ஈடுபட்டு வருகிறது. தற்பொழுது வெளியாகி வரும் இந்த பகீர் தகவல் பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த கும்பல் தமிழகத்தைப் போல் புதுவையிலும் கிட்னி தானம் கொடுப்பவர் பெறுபவரின் உறவினர் என போலி ஆவணங்களை தயார் செய்து மோசடியில் ஈடுபட்டு வருகின்றன. சில தினங்களுக்கு முன்பு ஒரே நாளில் 4 பேருக்கு கிட்னி மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரியப்படுகிறது. புகார் எதுவும் தராத நிலையில் மோசடி கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தை சேர்ந்த மோசடி மற்றும் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் சின்னஞ்சிறு மாநிலமான புதுச்சேரியை மையமாக வைத்து பல்வேறு மோசடி செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கொலை, கொள்ளை, கஞ்சா விற்பனை போன்ற செயல்களை தொடர்ந்து அடுத்து கிட்னி திருடும் சம்பவம் தற்பொழுது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒளிமயமான தீபாவளி பண்டிகையொட்டி இந்திய மக்கள் அனைவருக்கும், குறிப்பாக புதுச்சேரி மக்களுக்கு தனது அன்பான தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தீபாவளி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகை நாட்டு மக்களிடையே ஒற்றுமையை, சகோதரத்துவத்தை பலப்படுத்துகிறது. இந்த தீபாவளி நம் அனைவரது வாழ்விலும் ஒளிமயமான எதிர்காலத்தை, மகிழ்ச்சியை கொண்டு வருவதாக அமையட்டும். உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும் லட்சிய பாதையில் இந்தியா பயணித்துக் கொண்டு உள்ளது. அதனை வலுப்படுத்தும் விதமாக சுயசார்பு இந்தியா கொள்கையை பின்பற்றி இந்திய இளைஞர்கள் உற்பத்தி செய்யும் பரிசு பொருட்களை வாங்கி இந்த தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக, சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடி மகிழ வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் புதுவை மக்களுக்கு தீபாவளி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு பட்டாசு மற்றும் இனிப்புகளை வழங்கி முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் NR காங்கிரஸ் சார்பில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. லாஸ்பேட்டை குமரன் நகரில் உள்ள NR காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் சப்தகிரி அறக்கட்டளை நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான VP சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு பட்டாசு மற்றும் இனிப்புகளை வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அப்பொழுது NR காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் மக்களுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி மற்றும் பரிசுகளை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி பொதுமக்களுக்கு தீபாவளி திருநாளை முன்னிட்டு ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய NR காங்கிரஸ் சார்பாக முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து தலைமையில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் ஏற்பாட்டில் அனைத்து இல்லங்களுக்கும் தீபாவளி சிறப்பு தொகுப்பு மற்றும் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி துவங்கி நடைபெற்று வருகிறது. நேற்றிரவு லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு தீபாவளி பரிசு மற்றும் நலத்திட்ட உதவிகளை சப்தகிரி அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து வழங்கினார். அப்பொழுது NR காங்கிரஸ் பிரமுகர்கள், பொதுமக்கள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் காவல் உயரதிகாரிகள் பங்கேற்று பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர்.
புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்யும் வகையில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன்படி நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சிகள் டிஐஜி சத்யசுந்தரம், மேற்கு எஸ்பி சுப்பிரமணியன் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக அதனை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை மேற்கொண்டார். இதேபோல் சேதராப்பட்டில் சீனியர் எஸ்பி கலைவாணன், வடக்கு எஸ்பி ரகுநாயகம் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்தனர். உதியஞ்சாலையில் கிழக்கு எஸ்பி ஸ்ருதி, அரியாங்குப்பத்தில் தெற்கு எஸ்பி செல்வம் ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்தனர். இதில் பொதுமக்களிடமிருந்து 38 புகார்கள் பெறப்பட்டு 24 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க நிலைய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு காலாப்பட்டு தொகுதியில் பணிபுரியும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு புடவை, குடை, இனிப்புகள் உள்ளிட்ட தீபாவளி பரிசு தொகுப்பினை காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வெங்கடாச்சலபதி வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் துப்புரவு பணியாளர்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி லாஸ்பேட்டை அடுத்த புதுகை நகரில் நடைபெற்றது. விழாவில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வெங்கடாச்சலபதி கலந்து கொண்டு தலைமை தாங்கி காலாப்பட்டு தொகுதியில் பணிபுரியும் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்களுக்கு புடவை, குடை, இனிப்புகள் உள்ளிட்ட தீபாவளி பரிசு தொகுப்பினை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ரவிச்சந்திரன், ஞானசேகரன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பாபு, வெற்றி, விநாயகம், மூர்த்தி, பிரகாஷ், குமரன், வேல்முருகன், அருள், அரவிந்த், பாலாஜி, பரித் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில வர்த்தக பிரிவு இணையமைப்பாளர் மதன் ஏற்பாட்டில் உருளையன்பேட்டை தொகுதியின் நிர்வாகிகளுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இனிப்பு மற்றும் பட்டாசு வழங்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில வர்த்தக பிரிவு இணை அமைப்பாளர் மதன் ஏற்பாட்டில் உருளையன்பேட்டை தொகுதியின் நிர்வாகிகளுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இனிப்பு மற்றும் பட்டாசு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நியமன சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் கலந்து கொண்டு சிறப்பித்தார். உருளையன்பேட்டை தொகுதியின் பொறுப்பாளர் மூர்த்தி முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தேன்மொழி, மாநில பொதுக்குழு உறுப்பினர் வைத்தியநாதன், மாநில சிறுபான்மை அணி செயற்குழு உறுப்பினர் முன்னா, முன்னாள் தொகுதி தலைவர் தனசேகரன், மூத்த நிர்வாகி செங்கதிர், தொகுதியின் துணைத் தலைவர்கள் விஜயபாஸ்கர், பாபு, தொகுதி செயலாளர் பொன்னியம்மாள் என்கின்ற ரேணு, ஓபிசி அணி மாவட்ட துணைத் தலைவர் கொளஞ்சி என்கின்ற கணேசன், மகளிர் அணி மாவட்ட துணைத் தலைவி பிரியா, தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி அகிலாண்டேஸ்வரி, தொகுதியின் முன்னாள் பொதுச் செயலாளர் அசோக், முன்னாள் மீடியா செல் நிர்வாகி அருள் பாலாஜி, கிளைத் தலைவர்கள் முருகன், நந்தினி, சதீஷ், கணேஷ் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய தொகுதி பொறுப்பாளர் மூர்த்தி, நிச்சயம் வருகின்ற 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் உருளையன்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி தொகுதியாக மாறும், அதற்காக நாம் அனைவரும் உழைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் பேசுகையில், எந்த நேரத்திலும் உருளையன்பேட்டை தொகுதிகள் எந்த ஒரு மக்கள் சேவைக்கும் தன்னை அணுகலாம் என்றும், உங்களுக்காக எந்த நேரத்திலும் நான் நேரடியாக வந்து மக்கள் பணி செய்வேன் என்றும் நிர்வாகிகளிடம் கூறினார். பின்னர் மதன் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கூறி இனிப்பு மற்றும் பட்டாசுகள் வழங்கினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற தேசிய அளவிலான முதல் JNAE ஹேக்கத்தான் துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் தேசிய அளவிலான ஹேக்கத்தான் நிகழ்வு நடைபெற்றது. இதில் நம் நாடு முழுவதிலும் பல கல்லூரி, பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் பெருந்திரளாக பங்கேற்றனர். இந்த ஹேக்கத்தான் நிகழ்வுக்கான துவக்க விழா தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் கல்லூரியின் வாழ்த்து கீதங்கள் இசைக்கப்பட்டு துவங்கியது. இந்நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக ஹார்வர்ட் பல்கலைக்கழக தலைமை தரவு விஞ்ஞானி ஜோதி பெரியசாமி கலந்து கொண்டார். மேலும் தக்ஷஷீலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் தனசேகரன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி, தேர்வு கட்டுப்பாட்டாளர் ஜெயக்குமார், கல்லூரியின் டீன் அன்புமலர், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் வேல்முருகன், கல்லூரியின் டீன் அறிவழகர், வேலைவாய்ப்புத்துறை டீன் கைலாசம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். கல்லூரியின் மற்ற துறை தலைவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பெருந்திரளாக பங்கேற்று துவக்க விழாவை சிறப்பித்தனர். தேசிய அளவில் முதன்முறையாக ஏஜென்டிக் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த ஹேக்கத்தான் என்பது ஒரு சிறப்பு முன்னெடுப்பாகும். இந்த ஏஜென்டிக் செயற்கை நுண்ணறிவு ஹேக்கத்தான் நிகழ்வுக்கு என்று சிறப்பு லட்சணை மற்றும் இணையதளமும் உருவாக்கப்பட்டு நிகழ்வில் வெளியிடப்பட்டது. தகவல் தொழில்நுட்ப துறை தலைவர் முனைவர் ராஜு நன்றி உரை கூறினார். புதுவையில் மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்க இந்த தீபாவளி திருநாளில் சபதமேற்போம் என மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் சேர்மன் RL வெங்கட்ராமன் தீபாவளி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக முன்னாள் சேர்மன் RL வெங்கட்ராமன் இன்று வெளியிட்டுள்ள தீபாவளி வாழ்த்து செய்திகள்,
தீபத் திருநாளாம் தீபாவளி பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடி வரும் புதுவை மக்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களை துன்புறுத்தி வாட்டி வதைத்த நரகாசுரனை வதம் செய்த மக்களை திருமால் காப்பாற்றிய தினமாக இந்த தீபாவளி திருநாள் கொண்டாடப்படுகிறது. அதுபோன்று இருள் விலகி அனைவரது வாழ்க்கையிலும் தீப ஒளி ஏற்றும் நாளாகவும் தீமைகள் அகன்று நன்மைகள் வந்து சேரும் நாளாகவும் இந்த தீபாவளி அமைய வேண்டும் என்று வேண்டுகிறேன். தர்மத்தின் வாழ்வுதனை சூவுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்கின்ற நீதியை நிலைநாட்டும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. புதுவையில் நடைபெறும் மக்கள் விரோத ஆட்சியை விரட்டி ஊழலற்ற நேர்மையான ஜனநாயக ரீதியான மக்களுக்கான ஒரு ஆட்சியை 2026 உருவாக்க புதுவை மக்கள் அனைவரும் ஒருமித்த கருத்துடன் இத்தீப திருநாளில் சபதம் ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மக்களுக்கான ஆட்சியை உருவாக்க விரைவில் தனது தலைமையில் புதிய அரசியல் கட்சி உருவாக்கி புதுவை மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டார். இந்த தீபாவளியை அன்புடனும் ஜாதி மத பேதமின்றி சந்தோஷத்துடனும் குடும்பத்துடனும் கொண்டாடி மகிழ வேண்டும் என்று மனதார வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஏஎஃப்டி பஞ்சாலையை அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் மீண்டும் நடத்துவதற்கான திட்டம் அரசுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அதற்கு அரசு அனுமதி அளிக்கும் என நம்பிக்கை உள்ளதாக ஏஎஃப்டி பஞ்சாலை ஊழியர்களுக்கு ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் தீபாவளி பரிசு வழங்கிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஏஎஃப்டி பஞ்சாலை ஊழியர்களுக்கு ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் தீபாவளி பரிசு வழங்கப்பட்டது. சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் 5 கிலோ அரிசி, 3 கிலோ சர்க்கரை, பட்டாசு பெட்டி பரிசு தொகையை 350க்கும் மேற்பட்ட ஏஎஃப்டி தொழிலாளர்களுக்கு வழங்கினார். ஏஎஃப்டி பஞ்சாலை கடந்த 2020ஆம் ஆண்டு மூடப்பட்ட நிலையில் அரசும் அங்கு பணிபுரிந்த ஊழியர்களுக்கு முழுமையான நிலுவைத் தொகையை இதுவரை செலுத்தவில்லை. இந்நிலையில் மிகவும் நலிவடைந்து இருக்கும் ஏஎஃப்டி தொழிலாளர்களுக்கு சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வரும் நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தீபாவளி பரிசு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 350 ஏஎஃப்டி ஊழியர்களுக்கு சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி தீபாவளி பரிசு வழங்கப்பட்டதாகவும் ஏற்கனவே சார்லஸ் மார்டின் அரசுக்கு கோரிக்கை வைத்தது போல ஏஎஃப்டி பஞ்சாலையை எடுத்து நடத்தவும் அதில் இருக்கும் கடன் தொகையை கட்டி அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் நடத்துவதற்கான திட்டம் அரசுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அரசு இதுவரை எந்த பதிலும் கொடுக்காத நிலையில் விரைவில் நல்ல பதில் வரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், இப்பொழுது இந்த ஊழியர்கள் அனைவரும் மிகுந்த கஷ்டத்தில் உள்ளனர். அடுத்த வருடம் அவர்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. அவர்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என கூறினார். வீட்டின் முன்பக்க கதவில் படுத்து இருந்த 6 அடி நீள சாரை பாம்பை கண்ட வீட்டின் உரிமையாளர் அலறி அடித்து ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் கடந்த சில நாட்களாக மிதமான சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் விஷப்பூச்சிகளின் நடமாட்டமும் அதிகரித்துள்ள நிலையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை வஉசி நகரில் உள்ள தனியார் நிறுவன ஊழியர் வீட்டில் முன்பக்க கதவில் 6 அடி நீளமுள்ள சாரை பாம்பு கதவு விளிம்பில் படுத்திருந்தது. இதனை அறியாத வீட்டின் உரிமையாளர் கதவை திறக்கும் பொழுது கதவில் படுத்திருந்த சாரை பாம்பு சீறி பாய்ந்து சென்றது. இதை கண்ட வீட்டின் உரிமையாளர் வெளியில் வராமல் வீட்டுக்குள்ளே ஓடி கதவை தாழிட்டு கொண்டார். கதவை திறந்த வேகத்தில் சீறி பாய்ந்த சாரை பாம்பு அருகில் உள்ள மரத்தின் மீது ஏறி தப்பி சென்றது. மேலும் குடியிருப்பு பகுதியில் திடீரென வீட்டின் கதவில் சாரை பாம்பு படுத்திருந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசு மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவரும் தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளருமான ஆனந்த் பாபு நடராஜன் தொகுதியில் உள்ள கட்சி நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்பு மற்றும் பட்டாசு பாக்ஸ் வழங்கி தீபாவளி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். அப்பொழுது பொதுமக்களும் நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா துப்புரவு தொழிலாளர்களுக்கு தீபாவளி பரிசினை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். திருபுவனை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா துப்புரவு தொழிலாளர்களுக்கு தீபாவளி பரிசுகள் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் HR2 நிறுவனம் மூலம் பணிபுரியும் துப்புரவு தொழிலாளர்கள் அனைவருக்கும் திருபுவனை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தீபாவளி பரிசு வழங்கி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திருப்புவனை தொகுதி தலைவர், பொதுச் செயலாளர், துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், மேற்கு மாவட்ட நிர்வாகிகள், மாநில இளைஞரணி நிர்வாகிகள், தொண்டரணி நிர்வாகிகள் மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திட்டு பகுதியில் உள்ள நியாய விலை கடைகள் தீபாவளி பரிசு தொகுப்பினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி பொதுமக்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். மக்கள் முதல்வரின் நல்லாசியுடன் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திட்டு பகுதியில் உள்ள புதுச்சேரி அரசு நியாய விலை கடை எண் 690 மற்றும் கடை எண் 50 ஆகிய இரு கடைகளின் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் முதல்வரின் தீபாவளி பரிசாக வழங்கப்படும் மளிகை சர்க்கரை 2 கிலோ, ஆயில் 2 கிலோ, கடலை பயிறு 1 கிலோ, ரவை 1/2 கிலோ, மைதா 1/2 கிலோ ஆகிய பொருட்களை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கி துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு தனது தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள், தேங்காய் திட்டு பகுதி பொதுமக்கள், என்ஆர் காங்கிரஸ், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தீபாவளியை முன்னிட்டு அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த இளைஞர்களுக்கு ரொக்க பணம், பட்டாசு பாக்ஸ், இனிப்புகளை ஐஜி வீரராகு வழங்கினார். அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தீபாவளி திருநாளையொட்டி உழவர்கரை தொகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அருண் சர்மா தொண்டு நிறுவனர் ஐஜி வீரராகு, அருண் சர்மா தொண்டு நிறுவன அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் கலந்து கொண்டு ரொக்க பணம், பெரியவர்களுக்கு 2000 ரூபாயும், இளைஞர்களுக்கு தலா 1000 ரூபாய் மற்றும் பட்டாசு பாக்ஸ், இனிப்புகள் ஆகியவற்றை வழங்கினர். இதில் தொகுதி முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாநில கழகம் சார்பில் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் மாநில கழக செயலாளர் எஸ்.டி. சேகர் தலைமையில் நடைபெற்றது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாநில கழகம் சார்பில் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் மாநில கழக செயலாளர் எஸ்.டி. சேகர் தலைமையில் நடைபெற்றது. தொகுதி கழக நிர்வாகிகள் நியமனம் மற்றும் வருகின்ற 30ஆம் தேதி பசும்பொன்னில் நடைபெற இருக்கும் தேவர் குரு பூஜை விழாவில் திரளாக கலந்து கொள்வது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் வருகை தந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் மாநில கழக செயலாளர் எஸ்.டி. சேகர் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்பு மற்றும் பட்டாசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் துணை செயலாளர் கலைவாணி, மாநில அம்மா பேரவை செயலாளர் ராஜா, மருத்துவர் அணி செயலாளர் டாக்டர் சிலம்பரசன், சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன், நெசவாளர் அணி செயலாளர் சிவகுமார், தொகுதி கழக செயலாளர்கள் காண்டீபன், செந்தில் என்கின்ற குமாரவேல், ரத்னவேல், ராமச்சந்திரன், அண்ணாமலை மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 11,995 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 187 ரூபாய். தமிழகத்தில் கிட்னி திருடும் கும்பல் தற்பொழுது புதுவையிலும் கைவரிசை. புகாருக்காக காத்திருக்கும் சுகாதாரத்துறை அதிகாரிகள். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் புதுவை மக்களுக்கு தீபாவளி வாழ்த்து. மக்களுக்கான ஆட்சியை உருவாக்க விரைவில் எனது தலைமையில் புதிய அரசியல் கட்சி உருவாக்கும். மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் சேர்மன் RLB தீபாவளி வாழ்த்து.